வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாருமே மண்டே நைட் பார்த்துருப்பீங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக அடி வாங்கிட்டு இருக்க மாதிரியும் சோலோ சிக்காவாக எதிர்த்து போகிற மாதிரியும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, பிளட் லைன் இருக்குதா இல்லையா, ஒன்றா இருக்காவளா சேர்ந்துட்டாவளா பிரிஞ்சிட்டாவளா இப்படிங்கிற பல கேள்விகள் பல பேருக்கு எண்ணத்தில் இருக்கும். சரி, அதை பற்றி எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி அவ்வளோ அடி வாங்கியும் ஜேக்கப் ஃபாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பார். இது பிளட் லைனுடைய பிரிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. சரி, அதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நான் கண்டிப்பாக சோலோ சிக்காவை சொல்லி ஆகே ஆகணும். சோலோ சிக்காவா அப்படிங்கிறத விட சோலோ டோலோ டிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அவரை பாராட்டிகிட்டு இருக்காங்க. மனுஷன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீக் லெவலில் இருக்கார், பர்ஃபார்மன்ஸ்லாம் பிச்சு உதறிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சோலோ சிக்காவா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜே உசோ எதிர்த்து மோதினார். ஒருவேளை அதில் தோத்துட்டாருன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்டே ஒரு டெலிவரி பண்ணணும், அதனாலே அதில் எப்படியாவது வெற்றி பெறணும்னு ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவா தோற்று போயிட்டார். உண்மையிலேயே அதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எல்லாருமே நம்ம இந்த ஒரு நாள் என்ன நினச்சோம், கண்டிப்பாக சோலோ சிக்காவை பிளட் லைனில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்கன்னு. ஆனால் ஆரம்பத்துலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு சோலோ சிக்காவை ஜாயின் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போதே சோலோ சிக்காவை இன்சல்ட் படுத்த மாதிரி தான் ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் சோலோ சிக்காவை ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த கறவை மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எல்ஏட்டு கூட கிட்ட வச்சு கூட பார்த்தீங்கன்னா இன்சல்ட் தான் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே அவங்க டீமில் ஜாயின் பண்ண வைக்கலாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மவுஸ் காட்டுற மாதிரி தான் காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி சோலோ சிக்காவை பிளட் லைனில் இருந்துருக்காரு, அப்போ எந்த லெவலில் காட்டினாங்க அந்த லெவலில் காட்டியிருக்கலாம். பட் நான் சோலோ சிக்காவை ஏதோ டம்மி பீஸ் மாதிரி தான் பிளட் லைன் எனக்கு காட்டியிருப்பாங்க. அதில் இருந்தே தெரிஞ்சிருச்சு சோலோ சிக்காவா கண்டிப்பாக பிளட் லைன் பக்கம் போக மாட்டார். போனாலும் மனுஷன் நாரி போயிடுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டும் வருது. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு கூட வராரு. ஆக்சுவலி பேக் ஸ்டேஜில் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது ஜேக்கப் ஃபாட்டோட முகமும் சரியில்லை. ரோமன் ரெயின்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு கை கொடுத்து முட்டியெல்லாம் எடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வருவார். பட் ஆனால் இந்த வாரம் அப்படி எதுவுமே வரல. அப்போவே புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு மண்டே நைட்டால் நடக்க போகுது அப்படிங்கிறது. ரோமன் ரெயின்ஸோடைய மேனரிசம் அப்படிங்கிறது பழைய ரோமன் ரெயின்ஸை நிறைய பேருக்கு முன் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஃபேஸ் டேன் மாறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய பழைய மேனரிசம்லாம் இல்லை. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிச்ச மண்டே நைட்டால் அந்த வில்லத்தனம், ஆங்காரம், திமிரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்கும். அந்த பழைய ரோமன் ரெயின்ஸை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க. சோலோ சிக்காவா வந்த உடனே ஆக்சுவலி சோலோ சிக்காவா இதுக்கு முன்னாடி ஒரு உர்ராங்குட்டான் தெரியும், அதே மாதிரி இருந்திருப்பார். அதுவும் கண்ணாடி போட்டுட்டு இந்த தக் லைஃப்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சோலோ சிக்காவும் நின்றுருப்பார். இதை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பயங்கரமாக சோலோ சிக்காவை கலாய்ச்சிருப்பாரு. பல பேரை கலாய்க்கிற சோலோ சிக்காவே ரோமன் ரெயின்ஸ் கலாய்ச்சிருப்பாரு. அதாவது என்னடா கண்ணாடி இது, என்னடா செயின் இது, என்னடா தொப்பை இது, என்னடா கோட்டு இது, அதை வர்ற பூமுன் மாதிரி நம்ம ஊரில் சொல்லணும்ல, அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸும் கண்ணாடியை பாரு, செயினை பாரு, சொக்காவை பாருன்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் கீழே கலத்தி போட்டு மிதித்து உடச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருப்பாரு. ஆனால் சோலோ சிக்காவா இதில் வந்து எப்படி சொல்ல, நம்ம தோத்துட்டோம் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட சரண்டர் பண்ண சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல பேசாமல் இருக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு கட்டத்தில் சோலோ சிக்காவை கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தோற்று போனேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை எக்னாலஜ் பண்ணணும், அன்றைக்கே எக்னாலஜ் பண்ணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு பழைய ஆதிக்கத்தை செலுத்துகிற ரோமன் ரெயின்ஸாக இந்த இடத்துல நின்றுப்பார். நம்ம பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எகிரிட்டு இருக்காரு, சோலோ சிக்காவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. திடீர்னு ஜேக்கப் ஃபாட்டு என்ன நினைச்சாருன்னு தெரில, அவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை மேலே பாஞ்சிட்டாரு. சோலோ சிக்காவுக்கு டாங்கான் மரணப்படி ஃபினிஷரை போட்டு அவரை பாடாப்படுத்தியிருப்பார். ஆக்சுவலாக இந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கல, ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலை. பட் ஆனால் முன்கூட்டியே ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவை நம்ம டீமில் ஜாயின் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இதில் என்ன கடுப்பாக வர்றாருன்னா, நீ அவனை அட்டாக் பண்ணுறியே, இதனாலேயே அவன் நம்ம கூட சேர மாட்டான், எதுக்குடா இப்படி பண்ண, தேவையில்லாமல் பண்ணி தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பார். அதாவது மற்ற ரசலஸை காட்டி ஜேக்கப் ஃபாட்டுக்கு சுய புத்தி அப்படிங்கிறது இல்லை, அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறான், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது தெரில. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா ரோமனுடைய பேச்சை மட்டுமே கேட்குறாரு, கரெக்டு தானே? அதனால் இப்போ அவர் வந்து மறுபடியும் ஆதிக்கத்தை செலுத்தாரு, என் பேச்சை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது, எழுந்து நில்லுடா, நீ எனக்கு ஒரு ஹானரபலான நபராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் நிற்க வச்சுட்டாரு. ஒரு மூலையை நிற்க வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு இன்சல்ட் படுத்துகிற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு.
ஃபாட்டு முன்னாடியே ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் தான் பெரியவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஜிம்மிக்கு ஒரு கருப்பு கலர் மாலை, ஜேக்கு ஒரு கருப்பு மாலை. ஆக்சுவலி இதை போட்ட உடனே நீங்கள் எல்லாருமே ஜேக்காப்போட மகத்தை பார்த்துருப்பீங்க. மூஞ்சில் சாணி அடித்த மாதிரி அடிச்ச மனுஷனுக்கு நடாது நமக்கு வந்த ஜோதனை நம்மளை எப்படி ஆக்கிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு ஒரு எப்படி சொல்ல ரொம்ப டார்க் ஆகிட்டாரு. எல்லா நைட் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக வந்திருப்பாருங்க. இப்போ ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ விட்டுதல்லுங்க, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாலை போட்டாங்க, ஓகே எல்லாம் ஓகே. பட் ஆனால் எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட்டை வந்து ஜே ஊசோ அட்டாக் பண்ணுறாரு, ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி எல்ஏ நைட் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணும்போது தன்னுடைய குருவை அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக, தன்னுடைய தலைவன் தன்னுடைய அண்ணனை அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஜேக்கப் ஃபாட்டு எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப கடுப்பாகி ரொம்ப கேவலமாக ஜேக்கப் ஃபாட்டு திட்டினது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிற்கணும், என் பேச்சை கேட்காம அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம், டோன்ட் மூவ், நான் சொல்கிறவளுக்கு நீ இந்த இடத்த விட்டு நவளவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் ஜேக்கப் ஃபாட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். முதல்ல பண்ணது தப்பு, ஓகே. ஆனால் ரெண்டாவது டைம் எல்ஏ நைட் கொஞ்சம் விட்டுருந்தா ரோமன் ரெயின்ஸே அடிச்சிருப்பாரு. அவர் ஹெல்ப் பண்ண தான் வந்திருப்பாரு. ஆனால் அதையும் பொறுக்காமல் ஜேக்கப் ஃபாட்டுவை ரொம்பவே கேவலமாக திட்டினால ஜேக்கப் ஃபாட்டு சேர்றா நான் ஒரு மூலையில் தான் நிற்கணும், நான் மூலையிலே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் அப்படியே நின்றுப்பாரு. WWE பார்த்தீங்கன்னா இதில் தான் எமோஷனல் ட்ராமா ஃபார் த பிளட் லைனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜேக்கப் ஃபாட்டு ரோமனுடைய பேச்சை கேட்டுட்டாரு, ஆனால் அதை ஃபுல்லாக கேட்டுட்டாரு. என்ன ஆபத்துனாலும் அவங்ககிட்ட வரமாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த நேரத்தில் WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளானை பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் வந்து சோலோ சிக்காவை தரன்னு எழுதி, இந்த மாதிரி 2 வருஷம் முன்னாடி ரோமனை சோலோ தரன்னு எழுதிருப்பார். இப்போ அவரை இழுத்து நீ இப்போவே எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணி என்னை எக்னாலஜ் பண்ணி என் கூட சேரு அப்படின்னு சொல்லும்போது பழைய வில்லனிசம் ரோமன் ரெயின்ஸாக நம்ம பார்த்துருப்போம். அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக எப்படி வேணாலும் சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சோலோ சிக்காவோட பர்ஃபார்மன்ஸை சொல்லணுமே, ஐயா உனக்கு தான் ஏன் இந்த வருஷம் ஆஸ்காரு உனக்கு தான், எல்லா கேரக்டரையும் பயங்கரமாக பண்ணுறடா, எங்கடா இருந்த பின்றியடா சோலோ, உண்மையிலேயே பின்றடா, செம்மையாக பண்ணுற, நல்லா தாங்க இருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு சம்மோன் ஸ்பைக்கை போட்டிருப்பாரு பாருங்களேன். உண்மையிலேயே அரங்க அதிருட்டு. ஜிம்மி ஜேலாம் பார்த்தீங்கன்னா என்னடா காரியம் பண்ணியிருக்கிற, யாரடா அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு பியோர் சினிமா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இதில் தான் ஜேக்கப் ஃபாட்டு பங்கேற்றுக்கவே மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சோலோ அட்டாக் பண்ணும்போது எல்ஏ நைட் அட்டாக் பண்ணும்போது ஏன்டா அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டி ஒரு மூலையில் அவரையே வெறுத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் ரோமன் அடி வாங்கினானே ஏன் அடி வாங்கினானே என்ன தான் நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் சொல்லிட்டு நவரவே இல்லை. அவரை ஒரு வேளை இவங்க அட்டாக் பண்ணியிருந்தா ஓகே. ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் தான் மூவ் பண்ணான்னு சொல்கிறாருல, சிரிக்கிறாரு பாருங்களேன். அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியுதா, சிரிக்கிற நீ அப்படிங்கிறது நமக்கு தோணுதில்ல. ஜேக்கப் ஃபாட்டு வம்புழுக்கிறாரு. சாரி, நம்ம எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வம்புழுக்கிறாரு. ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என் கதை இவ்வளோதான்டா, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ பிளட் லைனில் வந்து ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுருக்குது. ஒன்று ஜேக்கப் ஃபாட்டுவை தனிமரமாக காட்டுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்று சோலோ டோலோட்டிக்காவா இதுக்கப்புறமா நம்ம அண்டாவையன் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் சேர மாட்டார் அப்படிங்கிறத காட்டி பிளட் லைனுக்கு எதிராக எல்ஏ நைட் வந்து ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து முற போகிறாரு. அதுக்கு சப்போர்ட்டிங்காக சோலோ சிக்காவாக இருக்கிற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டி முடிச்சிருக்கிறாங்க. சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய டெக்னிக் தான். இந்த பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி இருக்கும், கடைசியில் ஒன்று சேர்ந்துவாங்க. அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் சொன்ன விஷயத்தை தான் ஜேக்கப் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா கேட்டால் கூட அவர் பதில் அளிக்கலாம், நான் உங்களுக்கு சொன்னது தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ரோமனுக்கு இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது அவருக்கு ஹெல்ப் பண்ணி பழைய பொசிஷனுக்கு வரலாம். சரி, இப்போ பிளட் லைன் பிரேக்கப் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. பிளட் லைன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஜேக்கப் ஃபாட்டுவை WWE பார்த்தீங்கன்னா ரோமன் டைட்டில் இருந்ததுக்கப்புறமா எப்படி சோலோ சிக்காவை டெவலப் பண்ணாங்களோ அந்த மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் இலக்கும் வரைக்காச்சு ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பார். அண்ட் பிளட் லைனும் இருக்கும். இப்போ தான் அதை ஆரம்பித்து கதையெல்லாம் ஆரம்பித்து இப்போ தான் காசு சம்பாதிச்சிருக்கானுங்க. அதுக்குள்ளே WWE பார்த்தீங்கன்னா இந்த டீமை பிரிக்க மாட்டானுங்க. ஒரு ஸ்டோரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் 2 விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க. ஒன்று, ஒரு பேபி ஃபேஸாக, பர்ஃபெக்டான பேபி ஃபேஸாக ரசிகர்கள் மத்தியில் சோலோ சிக்காவை வந்திருக்கிறாரு, அது வேற லெவல். ரெண்டாவது, ரோமன் ரெயின்ஸ் வில்லனும் இல்லை ஹீலும் இல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தை காத்திருக்கிறாங்க. மூணாவது, ஜேக்கப் ஃபாட்டுவும் ஒரு வில்லன் தான், ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு வில்லன். ரோமன் ரெயின்ஸோட பேச்சை மட்டும்தான் கேட்பான், அது எந்த லெவலில் போனாலும் ரோமனோட பேச்சை தான் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த பிளட் லைன் ஸ்டோரி எப்படி இருக்குது? அடுத்தடுத்த வாரங்களில் ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு
மட்டும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பனிஷ் பண்ணாலும் தலைவன் பதில் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அடிமையாவே மாறிட்டாரு. அதுவும் ரோமன் ரெயின்ஸ் அவர் ஒரு ஹானோவர் ட்ரைபிள் சீப்பா இதுக்கு முன்னாடியே மாத்திட்டாரு. ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மாத்திட்டாரு. இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த வாரம் மண்டே நைட்ரால ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.